ஹாய் கைஸ். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு தான். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆயிலி ஸ்கின்ன எப்படி ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணணும்? ஆயிலி ஸ்கின் இருந்தா என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம ஃபேஸ்ல வரும்? அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இத சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம்? உங்க ஆயிலி ஸ்கின் கண்ட்ரோல் பண்ணி, ஆக்னிலாம் வராம இருக்கிறதுக்கு என்னென்ன ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணலாம்? என்னென்ன சன்ஸ்கிரீம் யூஸ் பண்ணலாம்? என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கிற சன்ஸ்கிரீமு, என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல ஃபுல்லா உங்களுக்கு சொல்லப் போறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் உங்களுக்கு குடுத்திருப்பேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆயிலி ஸ்கின் இருந்துச்சுன்னா, ஒரு ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ்ல வரும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் அது எப்படி எப்படி ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லிர்றேன். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க பெரிய ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா, பிம்பிள்ஸ் தான். பிம்பிள்ஸ் அதுக்கப்புறம் மூக்குக்கு இந்த சைட்லலாம் இந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் ஒரு மெயினான ஒரு ப்ராப்ளமா இருக்கும். சேம் டைம் ஓப்பன் போர்சஸ் அதிகமா இருக்கும். ஃபேஸ் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி பள்ள பள்ளமா, பள்ள பள்ளமா இருக்கும். இந்த சின்லலாம் பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு தான் மோஸ்ட்லி அதிகமா வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பிம்பிள்ஸ் போன இடத்துலலாம் ஒரு மார்க் மாரி ஃபார்ம் ஆயி, அது டார்க் ஸ்பாட்ஸ் மாரி டார்க் டார்க்கா, பிளாக் பிளாக்கா, பிளாக் பிளாக்கா சின்னு, நெத்தியில இந்த மாரிலாம் ஆயிலி ஸ்கின்லாம் நெறைய இருக்கும். அதே மாதிரி உங்க ஃபேஸ் நீங்க எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வரீங்க, இல்ல வெளியில போறீங்க அப்படின்னும்போது ஃபுல்லா ஆயில் எல்லாம் உங்க ஃபேஸ்ல ஃபுல்லா அப்படியே ஊத்தி, நீங்க என்னதான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா போனாலுமே, மேக்கப் பண்ணிட்டு போனாலுமே, நீங்க ஒரு இடத்துக்கு போறதுக்குள்ளயே உங்க ஃபேஸ்ல ரொம்ப ஆயிலியா மாறி, ரொம்ப டல்லா உங்க ஃபேஸ் நீங்க ஃபேஸ் வாஷே பண்ணாத மாரிக்கு உங்க ஃபேஸ் ரொம்ப டல்லா காட்டும். ஆயிலி ஸ்கின்ல இருக்குது இதான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஆனா ஆயிலி ஸ்கின்ன பொறுத்தவரைக்கும் 2 நல்லது இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆயிலி ஸ்கின் பொறுத்தவரைக்கும் சுருக்கம்லாம் ஃபேஸ்ல அவ்வளோ சீக்கிரம் வராது. கரெக்ட்டா ஏஜ் ஆனாலுமே அந்த ஏஜ்டு பீப்பிள் மாரி தெரியாது. அதனால ஒரு ஆயிலி ஸ்கின்ல இது ஒரு பெஸ்ட்டான ஒரு நல்லதுன்னு சொல்லலாம். சேம் டைம் இந்த ஆயிலி ஸ்கின் நீங்க மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தா தான் இது பெஸ்ட்டா இருக்கும். நீங்க எதுவுமே மெயின்டெயின் பண்ணாம அப்படியே விட்டீங்கன்னா, அது வொர்ஸ்ட்டா மாறிடும். இதுக்கப்புறம் ஒரு ஆயிலி ஸ்கின் நீங்க எப்படி ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணணும்னு சொல்லி தான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட்டு எல்லாருமே சொல்ற மாதிரி 3 லிட்டர் தண்ணி குடிச்சிடணும் ஒரு நாளைக்கு. எந்த அளவுக்கு நீங்க தண்ணி குடிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உடம்புல இருக்க அழுக்கு எல்லாமே வெளியேறிடும். ஃப்ரூட்ஸு இல்லன்னா ஃப்ரூட்ஸ் ஜூஸு இந்த மாரி அப்புறம் வெஜிடபிள்ஸ் இந்த மாரிலாம் நெறைய நீங்க உங்க சாப்பாடுல ஆட் பண்ணிக்கணும். அதிகமா எடுக்கும்போது நம்ப ஜூஸ்லாம் எடுக்கும்போது, நம்ம ஸ்கின் நல்லா உள்ள இருந்து நல்ல ஒரு ஹெல்த்தியா ஆகும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்த தான் நம்ம இதுவரைக்கும் தப்பா பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களும் இந்த விஷயத்த தப்பா தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தூங்குற தலகாணி இருக்குல்ல, பில்லோ இருக்குல்ல, அதோட கவர நம்ம வாஷ் பண்ணவே மாட்டோம். அத கம்பல்சரி வீக்லி ஒன்ஸ் நம்ம படுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த பில்லோவோட கவர நம்ம வாஷ் பண்ணிடணும். அப்பதான் ஏன்னா நம்ம நம்ம ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டஸ்ட்டு, நம்ம தலையில ஏதாச்சும் டேண்ட்ரஃப் அப்படி இருந்தா கூட, அது அந்த தலகாணியில ஒட்டிக்கும். நம்ம அதிலேயே திரும்பி திரும்பி படுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது ஃபேஸ்லயே வரும். ஃபேஸ்ல அது ஒரு இச்சிங் மாரி ஃபார்ம் ஆயி, பாக்டீரியாஸ்லாம் அதிகமா உருவாகி, அதுவும் ஒரு பிம்பிள்ஸ் அந்த மாரிலாம் வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அதனால வீக்லி ஒன்ஸ் உங்க பில்லோ கவர வாஷ் பண்ண மறந்துறாதீங்க. அடுத்து என்னென்ன ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் ஃபேஸ்க்கு அப்படின்னு தான் நான் சொல்லப் போறேன். நான் சொல்ற இந்த எல்லா ப்ராடக்ட்டும் ஆயிலி ஸ்கின்னுக்கு மட்டும் தான். இந்த ப்ராடக்ட் நான் சொல்ற ப்ராடக்ட்ட நீங்க ஒரு லாங் டைம்ல கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ப்ராப்பரா, ஆயிலி ஸ்கின்ன நல்லா ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் நீங்க. நீங்க ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்குறீங்க அப்படின்னும்போது, நீங்க அதோட இன்கிரியன்ட்ஸ பார்க்கிறது ரொம்ப ரொம்ப மெயினு. நீங்க ஆயிலி ஸ்கின்னா இருக்கீங்க அப்படின்னும்போது நீங்க என்னென்ன இன்கிரியன்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, உங்களோட ஃபேஸ் வாஷ்ல சாலிசிலிக் ஆசிட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செகண்ட் நியாசினிமேட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லன்னா டீ ட்ரீ இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லன்னா நீம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த 4ல ஏதாச்சும் ஒரு 2 இன்கிரியன்ட்ஸ் இருந்தா கூட ஓகே தான். ஒரு ஆயிலி ஸ்கின் அது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபேஸ் வாஷ்ன்னு சொல்லலாம். நீங்க சொன்ன மாதிரி இந்த 4 இன்கிரியன்ட்ஸ்லயும் ஏதாச்சும் 2 இன்கிரியன்ட்ஸ் இருக்கிற மாரி ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கிக்கோங்க. ரெஃபரன்ஸ்க்கு நான் இந்த ஃபேஸ் வாஷ்லாம் குடுக்குறேன். இந்த ஃபேஸ் வாஷ் எல்லாமே ஆயிலி ஸ்கின்னுக்கு பக்காவா செட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்க 2 வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணணும். 2 வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். நம்ம ட்ரை ஸ்கின் தான் மாய்ஸ்சரைசர் போடணும். ஆயிலி ஸ்கின்னா இருக்கிறவங்க எதுக்கு மாய்ஸ்சரைசர் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களும் கண்டிப்பா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். ஆனா மாய்ஸ்சரைசர் எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ட்ரை ஸ்கின்னா இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கிரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணணும். நீங்க ஆயிலி ஸ்கின்னா இருக்கீங்க அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர், இல்ல வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் தான் நீங்க யூஸ் பண்ணணும். அதிலயே ஆயில் ஃப்ரீ. அதாவது ஆயிலி ஸ்கின்னுக்குன்னே தனியா ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் நெறைய இருக்கும். சேம் அதிலயே நீங்க என்னென்ன இன்கிரியன்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நியாசினிமேட் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஹைலூரானிக் ஆசிட் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இந்த மாரி பார்த்து நீங்க ஒரு ஆயில் ஃப்ரீ ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் வாங்கி, லைட்டான மாய்ஸ்சரைசர், லைட் ஃபீல் மாய்ஸ்சரைசர் வாங்கி நீங்க யூஸ் பண்ணும்போது, உங்க ஃபேஸ்ல ரொம்ப ஆயிலியா இருக்கிற மாரிலாம் காட்டாது. அது உங்க ஸ்கின்ல ஒரு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் மட்டும் தான் குடுக்கும். மாய்ஸ்சரைசர் கண்டிப்பா
எந்த ஸ்கின் டைப் இருந்தாலுமே வந்து மாய்ஸ்சரைசர் கண்டிப்பா யூஸ் பண்ணியே ஆகணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கின் கேர்லயே ஒரு முக்கியமான ஒண்ணு தான். ஸோ உங்களுக்கே தெரியும் சன்ஸ்கிரீன் தான். இப்போ நீங்க ஆயிலி ஸ்கின்னா இருக்கும்போது கம்பல்சரி நீங்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அப்பதான் வந்து உங்க ஃபேஸ் வந்து நல்ல ஒரு வெயில்லேருந்து ஒரு புரொடெக்ஷன் கிடைக்கும். இல்லன்னா நம்ம ஆக்னி ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிம்பிள்ஸு, டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம டைரக்ட்டா சன்ஸ்கிரீன் போடாம வெயில்ல போம்போது, அங்க வெயில் பட்டு இன்னும் அது அதிகமா தான் ஆகும். ஸோ அதனால தான் வந்து கண்டிப்பா சன்ஸ்கிரீன் ஒரு பெஸ்ட்டான ஒரு சன்ஸ்கிரீன் வந்து நீங்க உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ல எடுத்துக்கணும். சன்ஸ்கிரீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெல் பேஸ்டு சன்ஸ்கிரீன். அதுவும் வந்து ஆயில்னஸ் காட்டாம, நல்ல ஒரு மேட் லுக்ல இருக்க மாரி ஒரு சன்ஸ்கிரீன் தான் நீங்க வாங்கி யூஸ் பண்ணணும். இப்ப நீங்க ஆயிலி காட்டுற மாரி ஒரு சன்ஸ்கிரீன் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா, உங்க ஆயிலி ஸ்கின்ல வந்து இன்னும் அது ஆயிலியா தான் அதிகமாகும். அதனால வந்து ஒரு சன்ஸ்கிரீம் நீங்க சூஸ் பண்ணும்போது, ஒரு ஆயில் ஃப்ரீயான ஒரு சன்ஸ்கிரீம், சேம் டைம் வந்து ஒரு ஜெல் பேஸ்டு சன்ஸ்கிரீம் வாங்கி, ஒரு SPF 50ல இருக்கிற மாரி வாங்கி யூஸ் பண்ணலாம். சன்ஸ்கிரீம்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஃபரன்ஸ்க்கு சன்ஸ்கிரீம்லாம் குடுக்குறேன். ஸோ இந்த சன்ஸ்கிரீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து சூப்பரா செட் ஆகும். ஸோ ரொம்ப ஆயிலியாவும் காட்டாது, ஒயிட் காஸ்ட்டும் காட்டாது. ஸோ சன்ஸ்கிரீன்ல பெருசா வந்து இன்கிரீடியன்ட்ஸ்லாம் தேவையில்ல. ஏன்னா வந்து சன்லேருந்து ஒரு புரொடெக்ஷன் தான் நம்மளுக்கு குடுக்க போது. ஸோ அதனால வந்து ஆயிலி ஸ்கின்னா இருக்கிறவங்க வந்து இந்த சன்ஸ்கிரீம் ஏதாச்சும் ஒண்ணு வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமான ஒரு பிம்பிள்ஸு, மார்க்ஸு, அப்புறம் ரெட்னஸ் இந்த மாரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது வந்து, நீங்க வந்து ஒரு சீரம் ஒரு நல்ல ஒரு சீரம் வந்து உங்க ஃபேஸ்க்கு வந்து டெய்லி நைட் யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ சேம் அதே மாதிரி தான் அந்த சீரம்ல வந்து நல்ல ஒரு சாலிசிலிக் ஆசிட் இருக்கிற மாரி ஒரு சீரம் பார்த்துக்கோங்க. ஸோ சாலிசிலிக் ஆசிட் வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா, ஆயில் ஸ்கின்னுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்கிரியன்ட்ஸ் தான் சாலிசிலிக் ஆசிட். இந்த சாலிசிலிக் ஆசிட்ல வந்து நம்ம போர்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஆயிலு, டர்ட் அப்புறம் டெட் ஸ்கின்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே வந்து கிளியரா வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு சக்தி இருக்கு அதுக்கு. ஸோ அதனால தான் வந்து சாலிசிலிக் ஆசிட் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம ஆயில் ஸ்கின்னுக்கு தான் வந்து சஜெஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்க ட்ரை ஸ்கின்னா இருந்து நீங்க சாலிசிலிக் யூஸ் பண்ணீங்கன்னா, நார்மலா இருக்க உங்க ட்ரை ஸ்கின் வந்து இன்னும் அதிகமா ட்ரையா தான் ஆகும். ஸோ அதனால தான் வந்து ஆயிலி ஸ்கின்னா இருக்கிறவங்க மட்டும் வந்து சாலிசிலிக் இருக்கிற மாதிரி சாலிசிலிக், நியாசினிமேட், டீ ட்ரீ, நீம் இந்த மாரி இருக்கிற இன்கிரியன்ட்ஸ் இருக்கிறத பார்த்து நீங்க ஃபேஸ்க்கு வாங்கி யூஸ் பண்ணுங்க. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க ப்ராப்பரா ஒரு லாங் டைம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா, பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ வந்து நீங்க பார்க்கலாம். உங்க ஆயில் ஸ்கின் வந்து சூப்பரா மெயின்டெயின் பண்ணலாம். எல்லாருக்கும் அந்த மாரி இந்த ஆக்னி, இந்த மார்க்ஸ், ரெட்னஸ் இது மாரிலாம் வந்து ரொம்ப வெளில போறதுக்கே வந்து ரொம்ப இதுவா இருக்கும் நம்மளுக்கு. எங்க கை வச்சாலும் வலிக்கும் ஃபேஸ்ல. ஸோ அதெல்லாம் இல்லாம, நான் சொன்ன இந்த ப்ராப்பரா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுடைய ஆயிலி ஸ்கின் வந்து சூப்பரா மெயின்டெயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு ஸ்கின் கேர் வீடியோல வந்து உங்கள பார்க்குறேன். அதுவரைக்கும் பாய்.